ஹே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாக் அவுட்டே பண்ண முடியாதா அப்படிங்கிற டவுட் இருக்கும். நிறைய அக்கௌண்ட்டை உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க, பட் லாக் அவுட் பண்ண முடியாதான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் லேப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக லாக் அவுட் பண்ண முடியும். பட் மொபைலில் லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. பட் அதுக்கு பதிலாக ரிமூவ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக லாக் அவுட் பண்ணிட முடியும். ரிமூவ் அக்கௌண்ட் கொடுக்கறதுனால அக்கௌண்ட்டே டெலீட் ஆயிருமா அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க. அக்கௌண்ட்லாம் டெலீட்டே ஆகாது. லாக் அவுட் பண்ணுற மாதிரி தான். திரும்ப வேணும்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் நெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஆப் இருக்கும். அதில் போனீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் கொடுங்க. கூகுள்னு கொடுங்க. கூகுள் ஃபஸ்ட்லேயே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 அக்கௌண்ட் ஓப்பனில் வச்சுருக்கேன். அதில் ஒன்றை மட்டும் நான் லாக் அவுட் பண்ண போகிறேன். லாக் அவுட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த 3 டாட்ஸ்குள்ளே போயிட்டு ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா கீழே மறுபடியும் ரிமூவ் அக்கௌண்ட் கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ 2 அக்கௌண்ட் தான் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இன்னொரு மெத்தடும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஜிமெயில் ஆப்லாம் போகத்தில்லைன்னா நார்மலாக உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்கும். அதில் அக்கௌண்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த கூகுள்னு ஒரு செகண்டாக அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க லாக் அவுட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்டை. 3 டாட்ஸில் போய் ரிமூவ் அக்கௌண்ட் கொடுங்க. மறுபடியும் கீழே ரிமூவ் அக்கௌண்ட் கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். இப்போ 2 தான் இருக்குது. ஒன்று வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ண அக்கௌண்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஜிமெயில் ஆப்குள்ளே போய் இந்த 3 லைன்ஸ்குள்ளே போய் கீழே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போங்க. கீழே வந்து ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கூகுள்னு கேட்கும். கூகுள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு லாக் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பின் நம்பரும் அந்த பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று கேட்கும். அது கேட்டுச்சுன்னா கொடுத்துக்கோங்க. பின் போடலை அப்படின்னா கேட்காது. இங்கே வந்து உங்கள் இமெயிலை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இமெயில் ஐடியோ அதை டைப் பண்ணிவிட்டு gmail.com கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டை டைப் பண்ணி அதே மாதிரி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கீழே வந்து ஐ அக்ரின்னு சொல்லி கேட்குது. அதை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. 2 தான் இருந்துச்சு. இப்போ 3 வந்துருச்சு. இப்போ நான் நிறைய அக்கௌண்ட்டை என் ஃபோனில் ஓப்பனில் வச்சிருக்கேன். அந்த எல்லாத்துலேருந்து எனக்கு மெசேஜ் வருமானா கண்டிப்பாக வராது. ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுறதுலேருந்து மட்டும் தான் வரும். எப்படின்னு பார்க்கலாம். ஜிமெயில் ஆப்குள்ளே போய்க்கோங்க. மேலே உங்கள் லோகோ இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் 2 பாக்ஸ் மாதிரி இருக்கும். மேலே ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கீழே 2 அக்கௌண்ட் இருக்குது. மேலே என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுலேருந்து மட்டும் தான் உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். ஐ மீன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். கீழே இருக்க 2 அக்கௌண்ட்டில் மெசேஜ் வராதுன்னு நான் சொல்லலை. மெசேஜ் வரும், பட் நோட்டிஃபிகேஷனில் வராது. நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். ஸோ அதுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு எந்த மெயில் ஐடி ரொம்ப யூஸ் ஆகும், எதில் அதிகமாக மெசேஜ் வருமோ அதை நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. மித்ததுலலாம் அப்பப்போ உள்ளே போய் எது என்னென்ன வந்திருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.